அரசவைக்கு நீதி கேட்டு போற கண்ணகி அரசன் கிட்ட தான் வந்திருக்கிறத போய் சொல்லுன்னு காவலன் கிட்ட சொல்றாங்க. வாயிற் காவலன் பதட்டத்தோட மன்னன் கிட்ட போய் மன்னரை வாழ்த்திட்டு கணவனை இழந்த பெண் ஒருத்தி வந்திருக்கா, அவ பார்க்க காளி போல இருக்கான்னு சொல்றான். மன்னன் அப்பெண்ண அழைத்து வர சொல்றாரு. காவலனும் கண்ணகிய மன்னனை வைக்க அழைச்சிட்டு வரான். யாரம்மா நீனு மன்னன் கேட்க, தேரா மன்னா கண்ணகி வழக்குரைக்க ஆரம்பிக்கிறான். முதல்ல தன்னோட ஊர் பெருமையையும் கோவலனோட குலப்பெருமையையும் சொல்லிட்டு தான் தான் கண்ணகி என்பதையும் சொல்றான். ஊழ்வினை காரணமா சிலம்பு விற்க வந்த என் கணவனை கல்வன்னு போய் குற்றம் சாட்டி கொண்டுட்டாங்கன்னு கோபத்தோட சொல்றாங்க. கண்ணகி தன்னோட மற்றொரு சிலம்புல இருக்கிறது மணிகள்னு உடைச்சு காட்டுறாங்க. தான் நீதி தவறுனதை உணர்ந்த பாண்டிய மன்னன் ஜெலியன் அங்கேயே உயிரை விட்டுறாரு. ஆனா இளங்கோவடிகள் என்ன சொல்றாருன்னா, எப்போ மன்னன் கண்ணகி அவைக்குள்ள வந்ததும் கண்ணகியோட விரித்த கூந்தலும் கையில கனிச்சிலம்பும் அவன் கண்கள்ல கண்ணீரும் பார்த்தானோ, தேரா மன்னான்னு அவன் வாயால கேட்டானோ, அவன் உயிர் அப்பவே அவனை விட்டு போயிருச்சுன்னு சொல்றாரு. செக் சென்னை ஃபார் ஃபுல் ஸ்டோரி.